Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பேடு ஊராட்சியில் சாலை பணிக்காக இடித்த அரசு அலுவலக கட்டிடங்கள் கட்டப்படாததை கண்டித்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்திப்பேடு ஊராட்சியில் நடைபெற்ற உள்ளாட்சி தின சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் இடிக்கப்பட்ட அரசு அலுவலகங்களை ஆக்கிரமிப்பு அகற்றிய இடத்தில் கட்டித்தராதது குறித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் நிர்வாக திறனற்ற அரசு அலுவலகங்களை கட்டித்தராத பட்சத்தில் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்து போராட முடிவு செய்யப்பட்டது. ஸ்டாலினின் திமுக அரசு மக்கள் விரோத அரசாக உள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் ரயில்வே ரோட்டில் உள்ள பலசரக்கு கடையின் ஷட்டரை உடைத்து 1 லட்சம் ரூபாய் திருடப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடை உரிமையாளர் 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து புகார் அளித்ததில் கடையில் இருந்து சிசிடிவி கேமரா ஆய்வு செய்யப்பட்டது. இதில் 4 பேர் கொண்ட கும்பல் கடைக்குள் புகுந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் செல்வது பதிவாகி இருந்தது. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதே கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என பலரும் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அருகே கோயில் குளத்தில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். அயனம்பாக்கம் பொன்னியம்மன் கோயில் தெருவில் வசிக்கும் அன்சாரி வசந்தி தம்பதியினரின் 5 வயது மகன் ரியாஸ் மற்றும் 3 வயது ரிஸ்வான் ஆகிய இருவரும் குளக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த போது கால் தவறி நீரில் மூழ்கியதாக தெரிகிறது. இதையறிந்த அக்கம் பக்கத்தினர் சிறுவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதில் 2 பேரும் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள குளத்தை முறையாக பராமரிக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் முதனை கிராம சுடுகாட்டில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட உடல் துணியில் சுற்றி வீசப்பட்டிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. 45 வயது மிக்க ஆண் சடலம் பிரேத பரிசோதனை செய்து அடக்கம் செய்யாமல் தூக்கி வீசப்பட்டிருந்தது குறித்து அந்த பகுதி மக்கள் புகார் அளித்தனர். ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் சர்ச்சைக்குரிய மரணங்கள் அதிகரித்திருப்பது ஒருபுறம் இருக்க, பிரேத பரிசோதனை செய்த உடல் அடக்கம் செய்யப்படாமல் வீசி சென்றது அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாகல்பட்டியில் உள்ள ஆதிசிவன் ஸ்ரீ சோழீஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேக விழா திங்கட்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாரி ஏந்தி சுவாமி தரிசனம் செய்தனர். பாகல்பட்டி தெப்பக்குளத்தில் இருந்து தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாரியை ஊர்வலமாக எடுத்து வந்த பக்தர்கள் சோழீஸ்வரர் ஆலயத்துக்கு அருள் வந்து ஆடியபடி வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சோழீஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சார்பில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 பஞ்சலோக கொடிமரம் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் பைக் மீது ஏடிஎம் பணம் கொண்டு செல்லும் வாகனம் மோதியதில் 2 பேர் உயிரிழந்ததோடு ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோண்டூர் பகுதியில் ராஜேஷ் என்பவர் தாய் தந்தையுடன் துக்க நிகழ்வுக்கு சென்றுவிட்டு பைக்கில் வந்தபோது ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வைக்கும் வாகனம் நேருக்கு நேர் மோதியது. இதில் தந்தையும் மகனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தாய் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கிளை கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். செல்லம்பட்டியில் வைகை திருமங்கலம் பிரதான கால்வாயில் ஒத்தப்பட்டி கிளை கால்வாய் செல்லும் பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் கால்நடைகள் விவசாய இடுபொருட்கள் இயந்திரங்களை கொண்டு செல்ல முடியாமல் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை விடிய அரசு அலுவலர்களிடம் மனு அளித்தும் கண் துடைப்பு நடவடிக்கை மட்டுமே எடுத்ததாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் கால்வாயின் இரு பகுதிகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க விடிய அரசை வலியுறுத்தினர். அளவு 40 அடிங்க. இதில் இடது பக்கத்துக்கார 18 அடி, வலது பக்கத்துக்கார 16 அடி, நடுவில் 8 அடி ஆற்று போகுது. இதில் தனிநபர்கள் வீட்டை கட்டி காம்பவுண்ட் சுவர் கட்டி முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அதனால் இந்த இடது பக்கத்தில் செல்லக்கூடிய ஆடு மாடுகள் மற்றும் டிராக்டரு மற்றும் உரங்கள் ஏற்றி போகக்கூடியதை பூரா வலது பக்கத்துக்கரையில் தான் போகிறாங்க. அதேமாதிரி வலது பக்கத்து கரையிலையும் ஒரு நபர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காரு. இதனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தங்கள் ஆடு மாடுகளை டிராக்டர்களை உழவுட கருவியில் கொண்டு போக முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பு பணியில் துணை ராணுவத்தினரை அமர்த்திட கோரி தேனி மாவட்டம் கம்பத்தில் போராட்டம் நடைபெற்றது. தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பு பணியில் கேரள காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதால் தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் அணை பாதுகாப்பு பணியில் துணை ராணுவத்தினரை ஏற்படுத்தவும் கேரளாவிற்கு கைக்கூலியாக செயல்படும் பொதுப்பணித்துறையினரை பணி நீக்கவும் வலியுறுத்தி பெரியாறு வைகை பாசன விவசாய சங்கத்தின் சார்பாக
பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசே சஸ்பெண்ட் செய் 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 இருவரை சஸ்பெண்ட் செய் நாம் இருவரை சஸ்பெண்ட் செய் பெரியாறு அணையின் மீது தமிழகத்து உரிமைகளை கேரளாவிற்கு தாரை வார்த்த. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனம் கடைகளுக்கான மின்சாரத்தை அராஜகமாக துண்டித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. NLC இந்தியா நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பேடே பஜாரில் ஒவ்வொரு மாதமும் முதல் 14 நாட்கள் மட்டுமே செயல்படும் 245 கடைகள் உள்ளன. இந்த கடைகளுக்கு செல்லும் மின்சாரத்தை வெள்ளியன்று இரவு NLC நிறுவனம் முன்னறிவிப்பின்றி துண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் தங்கள் பல்வேறு வகையில் அவதியடைவதாகவும் இருட்டாக உள்ளதால் செல்போன் திருட்டு உள்ளிட்ட சம்பவங்கள் அரங்கேறுவதாகவும் சாடிய வணிகர்கள் தங்களுக்கு உடனடியாக மின்சாரம் வழங்க வலியுறுத்தினர்.